கடைசி சில வருஷங்கள்ல நிறைய படங்கள் அன்நோட்டிசபிளா போயிருக்கு. அந்த அன்நோட்டிசபிளா போன படங்கள்ல ஒரு படம் தான் கடைசி விவசாயி. கடைசி விவசாயில ராமையா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாரு. அந்த கேரக்டர் ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே நினைப்பாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு. அங்க இருக்க வில்லேஜ் பீப்புளுமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அது ரியாலிட்டியே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கோயில்ல ஆக்ரோஷமா தேங்காய் உடைச்சு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவர் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. சாமி கிட்ட போய் பேர பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் திட்டிட்டு குரங்குக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு குரங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நீங்க எல்லாம் அப்படி இருந்துட்டீங்க, நாங்க மட்டும் உங்களுக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டோம், நாங்களும் திருப்பி உங்க கூடயே சேர்ந்துறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசும்போது இவர் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, அவர் கை ஃபுல்லா வாட்ச் கட்டியிருப்பாரு. அதுல இருந்தே தெரிய வருது அவர் இறந்து போன லவ்வரோடைய டைம்லயே அவர் ஸ்டக்கா இருக்கிறாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சைட்ல 2 பைய தூக்கிட்டு வருவாரு. அதுல அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்க்கும்போது மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி இன்னமும் அவளை பத்தி நினைச்சிட்டு அதே ஒரு தருணத்துல ஸ்டக்காய் நிக்கிறாருன்றது தெரிய வருது. ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு ஆன்மீக அமைதி கிடைக்கும் எப்போனா அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த ஒரு துறவிய மீட் பண்ணுவாரு, அப்பதான் அவருக்கு கிடைக்கும். சோ அவர் மலை மேல போயிட்டு அந்த சைட்ல இருக்கிற பையெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல சுமந்துட்டு இருக்கக்கூடிய சுமைய இறக்கி வச்ச மாதிரி காட்டுவாங்க. சோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் மறைஞ்சிடுச்சா இல்ல பறந்துச்சா இல்ல காத்தோட கலந்துச்சா இப்படின்றது எல்லாமே நம்மளால யோசிக்க தோணுது. ரொம்பவே அந்த ரியலைசேஷனை நம்ம மக்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல.